இந்த சைட் எந்த நிலவரத்தில் இருக்குது, எப்படியான சுச்சுவேஷனில் வந்து இந்த சைட் வந்து காட்சி அளிக்கின்ற விஷயத்தை எங்களோட வேலைவழியில் பாருங்கள். கிரில் சிஸ்டம் இல்லாமல் வித்தியாசமாக செஞ்சுருக்கோம். லிவிங் டைனிங் ஏரியா ஒவ்வொரு காட்டிலும் பெரிய இடம். அதை மட்டும் ஒட்டுமொத்த வீட்டு நிலவும் ஒவ்வொரு ரைட். சொந்தங்களும் வணக்கம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கிளிநொச்சியில் கிணவுரத்தில் வந்து மதிப்புரிய திரு யோகலிங்கம் அண்ணா சைட்டில் நிற்கிறோம். அங்கே வந்து இன்றைக்கு இந்த ஹரிஞர் நிறுவனத்தின் வடிவமைப்பு கட்டுமானத்தில் வந்து இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டிருக்கு. இது வந்து இந்த சைட் சம்மந்தமாக ரயில்வேல, சீலிங் வேலை, எலக்ட்ரிக்கல் ஆல்ரெடி சர்டின் பார்ட் முடிஞ்சது. பெயிண்டிங் வேலை அப்படியான வேலைகள் வந்து தொடங்குற ஸ்டேஜில் இருக்குது. இது இந்த கட்டுமான வேலையெல்லாம் நிறைவு பெற்று இந்த பிளாஸ்டரிங் ஒர்க்ஸ் எல்லாம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணப்பட்ட நிலைமையில் இருக்குது. அந்த சைட் சம்மந்தமான ஹால் தான் பார்க்க போகிறோம். வாங்க அந்த சைட் சம்மந்தமாக இப்போ இந்த சைட் எந்த நிலவரத்தில் இருக்குது, எப்படியான சுச்சுவேஷனில் வந்து இந்த சைட் வந்து காட்சி அளிக்கின்ற விஷயத்தை எங்களோட வேலைவழியில் பாருங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள். நாங்கள் அது சம்மந்தமான விளக்கம் தர நாங்கள் தயார் வாங்கணும். இதில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வந்து எந்த ஒரு வீட்டுக்குமே இல்லாத பெரிய ஒரு போர்ட்டிகோல் கொடுத்துருக்கோம். வீட்டுக்கு ஒட்டுமொத்த அகலத்துக்குமே வந்து ஒரு ஓப்பன் சிட் அவுட் வருது. அதை விட முன்னுக்கு ஒரு போர்ட்டிகோல் வருது. இந்த போர்ட்டிகோ வந்து ஃபியூச்சரில் வந்து இந்த கார்கள் வந்து ஏற்றி விடக்கூடிய செட்டப்ஸ் தான் அது செட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த போர்ட்டிகோவோட பிரம்மாண்டமாகவும் இந்த முன்னுக்கு வர ஓப்பன் சிட் அவுட் வந்து வீட்டுக்கு ஒட்டுமொத்த அகலத்தையும் வந்து ஹவு பண்ணி எப்படி எடுத்துக்கொண்டு பாருங்க. இப்போ அந்த பிளாஸ்டரிங் முடிஞ்ச நிலைமையில அந்த வடிப்பக்கத்தின் விஷுவலைசேஷன் பாருங்க. உள்ளுக்கு இந்த வீட்டை பார்க்க இவ்வளோ வளமையாக பார்க்க நாங்கள் நிற்கிறது லிவிங் ஹாலில் நிற்கிறோம். என்னென்னா பிரம்மாண்டமான போல இருக்குது. மற்ற ஹைட் வளமையான வீட்டையும் விட கொஞ்சம் கூட. என்னென்னு சொன்னால் அது என்னத்துக்கு காரணம் என்ன, இந்த லிவிங் ஹால் வந்து கிளைண்ட் ஆஃப் ரிக்வஸ்ட். இந்த லிவிங் ஹால் பாருங்க கூட பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் கேமராவில் ஹோனி காட்டுங்க அவ்வளோ பெரிய பாரிய லிவிங் ஹால் வந்து சில வேலை இந்த லிவிங் ஹால் சைஸ் தான் சில வீடுகளை அமைகிறது. ஆனால் லிவிங் ஹால் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இது வந்து கிளைண்ட் ரிக்வஸ்ட். ஏன்னா எங்களுக்கு ஒரு கிளைண்ட் என்ன ரிக்வஸ்ட் பண்ணிடணுமோ அல்லாட்டி ஒரு கிளைண்ட் வந்து என்னத்தை கேட்கணுமோ நாங்கள் அதை செய்யலாம் வளமை. இந்த லிவிங்கோட மட்டும் பாருங்க ஜாயின் பண்ணி ஒரு டைனிங் ஏரியா இருக்குது. டைனிங் ஏரியா இருக்குது. இந்த டைனிங் ஏரியாவோட சரியான பெரிய பிரம்மாண்டமான டைனிங் ஏரியா. இந்த டைனிங் ஏரியாவில் வந்து அதை ஃபர்னிச்சர்ஸ் வந்து பயங்கர பெருசாக வைக்கணுன்றதுக்காக தான் வளமையான வீடுகளை விட நீங்கள் நூலாக பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் டைனிங் ஏரியா வந்து செட்டியான மெசிவாக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அதோட இந்த கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன், பழமையோட ஓப்பன் கிச்சன். ஏன்னா இந்த லிவிங் ஹாலில் இருந்து பாக்கெட்டில் இந்த கிச்சன் வந்து டிஸ்பிளே ஆகணும் பண்ணுறது கிளைண்ட் விருப்பம். அதில் பாருங்கள் இது கிச்சன் ஏரியா. உங்களுக்கு இந்த கிச்சன் ஏரியா, இந்த கிச்சன் ஏரியாவோட சேர்த்து வந்து டைனிங் ஏரியா வந்து இருக்குது. அந்த டைனிங் ஏரியாவோட சேர்த்திங்கால பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபினிஷிங்ஸாக வந்து லிவிங் ஹால் வந்து டிஸ்பிளே பண்ணப்படுது. அப்போ லிவிங் ஹால் வந்து நான் செட் எடுத்து ஒரு டிவியில் அடித்து அந்த செட் எடுத்து கேட்கல. இந்த லிவிங் ஹால் வந்து பார்க்க இந்த டைனிங் ஏரியா, இந்த கிச்சன் பேண்டிக்கு ஒரு கிச்சன்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அப்போ அந்த வீடு ஒட்டுமொத்தத்தில் உள்ள பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டிசைன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நார்மலாக வந்து ஃபர்னிச்சர்ஸ்ன்றது ஒரு வீட்டுக்கு முடிக்கும் மாடல் சொன்ன மாதிரி அவன் இந்த வீட்டுக்கு ஃபர்னிச்சர்ஸ் அடிக்கலாம். நாங்கள் அடுத்த கட்டம் இருக்குது. உண்மையாக வந்து வீட்டின் ஒட்டுமொத்த டைனிங் ஏரியா, லிவிங் ஹால், கிச்சன் ஏரியாவே சில வீட்டின் ஒட்டுமொத்த ஏரியாவாக இருக்கும். அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டப்பட்டது. இந்த வீடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3500 சதுரடி இந்த வீடு. சில வீடுகள் வந்து அப்ஸ்டே ஹவுஸ் வந்து கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து தான் அந்த 3500 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஆனால் இந்த வீடு ஒட்டுமொத்த ஒரு தலைமை வந்து கீழ் வீடாக இருந்தாலும் வந்து அது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 3500 சதுரடியாகும். இங்கே வந்து 3 பெட்ரூம், பாரிய பெட்ரூம், எல்லா பெட்ரூமுமே 16 12 காட்டணும். நானே இந்த வீட்டுக்குள்ள வந்து சின்ன ரூம் இது, அந்த 11x11 தான் சின்ன ரூம். மற்ற ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப அவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கோம்னு சொல்லி அதோட இந்த வித்தியாசமாக வந்து இந்த ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளுக்குள்ள வந்து இந்த ஜன்னலோட கிரில் பேட்டர்ன்
கிரில் பேட்டர்ன் அப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தால் ஜன்னல் எப்படி காட்டணும் அந்த கிரில் பேட்டர்ன் அப்படி இருக்குனால் கிரில் இல்லை இது வந்து கம்பி இதுக்கு உள்ளே வந்து கம்பி உள்ளது மேலே வந்து சில்வர் செல்ஸ் வந்து கொடுத்து தான் வச்சுருக்கோம். இது ஒரு வித்தியாசமான முறையில் வந்து இந்த முறை ஜன்னல்கிட்ட கிரில் சிஸ்டம் இல்லாமல் ஒரு வித்தியாசமாக செஞ்சுருக்கோம். நீங்கள் இப்போ இந்த ஃபைனலாக வந்து வீடியோ வரைக்கும் அந்த ஒட்டுமொத்த அளவு நீங்கள் மட்டும் பார்க்கணும். இது வந்து 16/11 அவர் ஒரு அட்டாச் பாத்ரூம் அனெக்ஸ் பண்ணி கொடுத்தோம். அட்டாச் பாத்ரூம் பார்க்கலாம். அப்போ அட்டாச் பாத்ரூம் அனெக்ஸ் பண்ணியிருக்கு. இது வந்து ஒட்டுமொத்தத்தில் 3 பெட்ரூம் எல்லாமே 16 சைஸ். அதில் வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அதை விட ப்ரேயர் ரூம் இருக்குது. லிவிங் ரூம் டைனிங் ஏரியா ஒவ்வொரு காட்டிலும் சரியான பெரிய இடம். அதை மட்டும் ஒட்டுமொத்த வீட்டு நீளத்துக்கும் ஓப்பன் சிட் ஆகட்டும் அதுக்கு முன்னு ஒரு போச்சும் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தடுத்த ரூம் சைடு நீங்கள் விசுவலைஸ் பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக இந்த வீட்டை வந்து நாங்கள் கேனடா இருக்கிற வீட்டு நாங்கள் விசுவலைஸை பார்ப்போம்.